ஜி.கே. நாகராஜ், இதை வெறும் இத்தனை முதலமைச்சர்கள் 7 மாநிலம் கிட்டத்தட்ட 40% இந்தியாவுடைய மக்கள் தொகையுடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கிறாங்க. அதாவது 30% இந்திய பொருளாதாரத்தில் பங்களிப்பு செய்யக்கூடிய அளவிற்கான மாநிலங்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். இதை வெறும் தேவையற்றது ஒரு அரசியல் நாடகம் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அப்படி கடந்து போயிட முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். இவர்கள் அனைவரும் ஒன்று கூடித்தான் இருந்தார்கள். 65 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டார்கள். இந்தி கூட்டணியை உருவாக்கினார்கள். எதிலும் உயிராம் இருந்தவர்கள் இன்று இந்தி கூட்டணி உருவாக்கியிருக்கிறார்கள். இந்திய கூட்டணி உருவாக்கிவிட்டு இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். யாருக்கு எதிராக? வலிமையான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக. யார் சொன்னா 8 சீட்டு குறைஞ்சிரும் தமிழ்நாட்டுல? முதலமைச்சருக்கு எதன் அடிப்படையில் சொல்றாரு? என்ன ரகசிய ஆவண வகையில் இருக்கு? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்ட பின்பு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த மறுசீராய்ப்பு நடைபெறும். எலெக்ஷன் கமிஷனர், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, ஓய்வு அல்லது பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதி, தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் வருவாங்க. எல்லாத்துக்கும் பங்களிப்பு கொடுக்கப்பட்டு விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2026 நடக்கலாம், 2031 நடக்கலாம். திடீர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து எல்லாரையும் வாங்க அந்த இடத்துலதான் நீங்க சொல்றீங்களா திடீர்னு இந்த பிரச்சனையை கையில் எடுத்துன்னு. இன்றைக்கு துணை முதலமைச்சருடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லையும் அது இடம்பெற்றிருந்தது. இன்னும் சொல்றேன், ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமருக்கு எழுதி இருக்கக்கூடிய கடிதத்துல 2021 நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருந்தீங்கன்னா அது நம்ம கோவிட்னால எடுக்கப்படல. அப்ப 84வது அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க 2026 எடுக்கும்போது டிஃபால்ட்டாவே இந்த தொகுதி மறுசீரமைப்பு வருகிறது. அதை மனதில் கொண்டு நீங்கள் தொகுதிக்கான எல்லை பயிற்சியும் சேர்த்தே நீங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட பண்ணணும். அதுல பிரதமர் கவனம் செலுத்தி மக்களவை மாநிலங்களில் தற்போது இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாதுங்கிறது 84th கான்ஸ்டிடியூஷனை மென்ஷன் பண்ணி இன்றைக்கு துணை முதலமைச்சரும் அதை கோரிக்கையில் வச்சாரு. தெலுங்கானாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் கடிதத்திலே இதை சுட்டி காண்பித்திருக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்? அப்ப இது இப்ப வரப்போதான் கேட்டீங்கன்னா 2026க்கான கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தானே உண்மை. கான்ஸ்டிடியூஷன் இருக்குங்க. சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இதுல எல்லாத்துறையும் பங்களிப்பு பண்ண முடியுமா ஒழிய தனிப்பட்ட ஒரு நபராக பிரைம் மினிஸ்டரோ அல்லது உள்துறை அமைச்சரோ செய்யக்கூடிய விஷயம் அல்ல. ஆனா ஒரு உறுதியை கொடுத்திருக்காரு அமித்ஷா அவர்கள், எந்த வகையிலும் விகிதம் குறையாது, விகிதாச்சார அடிப்படையில் தான் நாங்க அதை செய்வோம். இது மட்டும் இல்லைங்க, நான் முன்னாடி கூட சொன்னேன், மக்கள் தொகை அடிப்படையில் தான் உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி சொல்லி கொடுக்கப்பட இல்ல, குடும்பங்களுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களுக்கு நாம் ஒரு உண்மையான அங்கீகாரத்தை வேண்டும் என்று சொன்னவர் நரேந்திர மோடி. அதனால அப்படியாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நீங்க இதுக்கான ஒரு கூட்டத்தை போடுறதோ நிகழ்ச்சி நடக்கிறதோ எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். ஆனா தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இப்படியே கொதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவரு என்ன சொன்னாங்க, ஆமாங்க, ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூப்பிட்டா வரத்தான செய்வாங்க, வருவாங்க, தங்களுடைய கருத்தை பதிவு செய்வாங்க, நிச்சயமான விஷயம் தான். இதே விஷயங்கள் இன்று செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறது யார்? நீங்க நிச்சயமாக மத்திய அரசோடு சுமூகமான உறவோடு சென்று பேசலாம். சரி, நாங்க அப்ப சுமூகமான உறவோட மட்டும் இல்லாம அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற வாய்ப்பு தான் நாடாளுமன்றத்துல தனி தீர்மானம் கொண்டு அது மேல விவாதம் நடத்தணும்னு சொல்றது. மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் கடந்த வாரம் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படல? நீங்க மத்திய அரசோட பேசணும், நியாயமான கோரிக்கை செய்யக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க, இப்ப எங்களுக்கு இப்படி ஒரு பயம் இருக்கு, இதை செஞ்சு கொடுங்க, எப்படி செய்ய போறீங்க? இன்னைக்கு கேட்டவங்க எல்லாருமே வெளிப்படைத்தன்மை மத்திய அரசுக்கு கோரிக்கை தான் வைக்கிறாங்க, வேண்டுகோள் தான் அவங்க வைக்கிறாங்க. அப்ப அதற்கான இடத்தை நாடாளுமன்றத்தில் உருவாக்கி கொடுத்திருந்தால் இப்படி ஒரு கூட்டமே இன்றைக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி கூட வாய்ப்பு இருக்குல்ல. இதுவரைக்கும் காங்கிரஸ் எழுப்பிய கோரிக்கையாகட்டும், ஹிண்டன்பர்க் பிரச்சனையிலிருந்து நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் இவர்கள் எழுப்பிய பிரச்சனை
எந்த வகையிலாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு துணை இருப்பதாக இருக்கிறதா? இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு துணை இருப்பதாக இருக்கிறதா? ஒரு நிமிஷம் நீங்க நாடாளுமன்றத்தில் ஆகிற செலவு 2.5 லட்சம், 2.5 லட்சம் ரூபாய் ஒரு நிமிஷம் நீங்க நடந்தது அந்த நிமிடம் கடிந்து விட்டால் ஆகிற செலவு 2.5 லட்சம். ஆனா அதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டிருக்கார்களா? ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பிரச்சனையா, அனில் அம்பானியை தூக்குவாங்க, இல்லாட்டி அதானியை தூக்குவாங்க, இல்லைன்னா ஹிண்டன்பர்க் தூக்குவாங்க. அதெல்லாம் கூட சொல்லுங்க சார். ஹிண்டன்பர்க், நீங்க சொல்ற அதானி அம்பானி இதெல்லாம் கூட எக்ஸெப்ஷனல். ஆனால் இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இது நீங்களும் சேர்ந்து உங்களுக்குமான பிரச்சனையும் தானே. எப்ப தேவையோ அந்த சமயத்தில் இது பேசப்படும். 2026ல திமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னா, அவர்களும் ஆட்சியில் பங்கெடுத்திருந்தால், அவங்க தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா, அந்த சமயத்துல அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வர்றப்ப பேசுவதுதான் முறையா இருக்கும். அதுதான் அந்த கமிஷனுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பின்புதானே பத்தி பேச முடியும். அதுதான் சார். இப்ப நீங்க சொல்றத நான் சரி, திமுக இங்க வந்த கட்சிகள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க எல்லாரும் வைத்த கோரிக்கையில இருந்து தான். ஆனா ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கடிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்டவணையை நீங்களும் பார்த்திருப்பீங்க. 71 மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா, அது நிக்கோபரையும் சேர்த்து, அந்தமான் நிக்கோபர்லாம் சேர்த்து தென்னிந்தியாவுடைய பிரதிநிதிகளுடைய பங்களிப்புங்கிறது 24% மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில். அதே 2011ல் அது 20% குறைஞ்சிருக்கு. 4% இடையில 71க்கும் 2011க்கும் இடையிலானதா மாறி இருக்கும் பொழுது 2021ல இன்னும் குறையுன்றதை தானே முதலமைச்சரோ அல்லது மற்றவங்க எல்லாருமே இன்னைக்கு பேசினாங்க. அப்ப எந்த தரவுகள் அடிப்படையில் குறையாதுன்னு நீங்க கேக்குறீங்க? ஏற்கனவே இருக்கிற விகிதப்படியே குறையும்னா அப்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாநிலங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் பொழுது இங்க 1-2 சீட்டுகள் கிடைக்கிறத வச்சு நம்ம திருப்திப்பட்டுக்க முடியாது இல்லையா? அல்லங்க, நான் ஒன்னு சொல்றேன். நீங்க சொல்றீங்க நேற்று ஒரு அமைச்சர் பேசுறாரு, இது மாதிரி பன்றிக்குட்டில் மாதிரி குழந்தையை பெற்று மக்கள் தொகை அதிகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது யாருடைய கட்டுப்பாட்டு இருக்கு? இப்ப 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தள்ளி போட்டாங்க. அன்றைக்கு திமுக பாஜகவுடைய கூட்டணியில் இருந்தது. அன்றைக்கு இன்றைக்கு பேசுகிற விஷயத்தை பேசி இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு நிறைய குழந்தை பெற்றுக்குங்க, உடனடியா பெற்றுக்குங்கன்னு சொல்றாரு. இந்த ஒரு சிறந்த அறிவு இன்னைக்கு வந்திருக்கு, குழந்தை அதிகம் பெற்றுக்குங்கன்னு சொல்றது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கலாமே. இப்ப 30 வருஷம் தள்ளி போடுங்கன்னு கேட்கிற அதே முதலமைச்சர் 25க்கு முன்னாடி இவங்க அப்பா இருந்தார், அப்பொழுதே அவங்க முயற்சி எடுத்திருந்தா மக்கள் தொகை அதிகப்படுத்திக்க முடியும். இன்னொன்னு, தமிழ்நாட்டில இருந்து நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்கல்ல சார், மத்திய அரசு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சரியாக அமல்படுத்திய மாநிலம், சிறப்பாக செயல்பாடுகளை வழங்கக்கூடிய மாநிலங்களை தண்டிப்பது, தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தண்டிப்பது சரியாங்கிறது தான் இன்னைக்கு பேசின அத்தனை பேருடைய பேச்சிலையும் இருந்த முக்கியமான பொதுவான கருத்து. அது பஞ்சாப் முதலமைச்சருக்கு பொருந்தும், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பொருந்தும். 2 பேருமே இந்த கருத்தை வைக்கிறாங்க. 8 சீட்டு குறையும் அப்படிங்கிறாரு. எதன் அடிப்படையில் தான் நான் கேட்கிறோம்? அதுதான் நான் இப்போ ஒரு விளக்கம் சொன்னேனே. 2071 சென்சஸ்க்கும் 2011 சென்சஸ்க்கும் இடையே 24%லேருந்து 20% குறைஞ்சிருக்குது நமக்கான பிரதிநிதித்துவங்கிறதுக்கான டேட்டா பேசுதே. அந்த அடிப்படையில் கேட்கறாங்க அவங்க. கரெக்ட்டுங்க. அதான் அமித்ஷா சொன்னாருல்ல, எந்த வகையிலும் குறையதான் இருக்காங்க. அதுக்குரிய உரிய சட்ட திருத்தத்தை நம்ம செய்யணும். அதுதான பார்லிமெண்ட் இருக்கு, நாடாளுமன்றம் இருக்கு, அதுல தான டிஸ்கஸ் பண்ண முடியும். நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுங்க, டிஸ்கஸ் பண்ணல. அதாங்க, நீங்க டைம் வரத்தானே பண்ண முடியுங்கிற. நீங்க சென்செக்ஸ் ஒரு 35 லட்சம் பேர் வெளிநாடுகள் இருக்காங்க. கேரளாவில் இருந்து 37 லட்சம் பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. இதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாமான்னு கேக்குறாங்க. நீங்க மக்கள் தொகை குறைந்துச்சு நீங்க சொல்றீங்க, பட் எதனுடைய அடிப்படையில் நான் பேஸ்லெஸ் அப்படிங்கிறோம். நீங்க மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்துறீங்க சொல்றேன் நான். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை அட்ரஸ் பண்ணுங்க, இத வெளிப்படையா பேசுங்கன்னு கேக்குறதே மக்கள் கிட்ட பயத்தை ஏற்படுத்துற ஒன்றா ஆயிடுமா? நீ தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும், தமிழ்நாடு புறக்கணிக்கப்படும், தமிழ்நாடு ஏமாற்றப்படும், தமிழ்நாடு நிதி கொடுக்கவில்லை, நீங்க எந்த திட்டத்தையும் ஏத்துக்காம, எந்த மசோதாக்களையும் ஏற்றுக்கொள்ளாம நீட் தேர்வு ஒரே கையில் நீக்குவோம் நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னதானே நாங்கள் எப்பொழுதும் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் இல்லாம இருக்குதா? சரி, நீங்க மக்களை ஏமாற்றுவதற்காக மடைமாற்றம் செய்யறதுக்காக சொல்ற விஷயங்கள்லாம் இதுவும் தலைப்பூட்டுதான் இருக்கும். பட் தமிழ்நாட்டில் பிரச்சனை மக்களை ஏமாற்றுறதுக்குன்னு உங்க வாதத்துக்கே எடுத்துக்கிட்டோம்னாலும் இத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இது உங்களுக்குமான பிரச்சனை,
இது வெறும் இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கோ இல்ல தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ அல்லது திமுகங்கிற கட்சிக்கோ அதிமுகங்கிற கட்சிக்கோ பிஆர்எஸ்ங்கிற கட்சிக்கோ இல்ல பிஜு ஜனதா தளத்துக்குமான பிரச்சனை இல்ல, அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களும் கலந்து பேச வேண்டிய ஒரு பிரச்சனைங்கிறதையாவது அட்ரஸ் பண்றீங்களா? நிச்சயமா பேசுவோம் இல்லைங்க. யார் மாட்டேன்னு சொன்னோம்னா மாட்டேன்னு சொல்லலையே, நாங்க இப்படித்தான் செய்வோம்னு சொன்னோமா? பேஸ்லெஸ் இல்லாம இப்ப நீ முதலமைச்சரே திரும்ப கேக்குறேன், 8 சீட்டு குறையும் நீங்க சொல்றீங்க, எதன் அடிப்படையில தான் நான் கேக்குறேன்? யூகத்தின் அடிப்படையில தான் நீங்க சொல்றீங்க. அவங்க சொன்னாங்க இது எடுத்தோம், ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலா அடிப்படையில ப்ரோரேட்டா அடிப்படையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல குறையும் அப்படிங்கறது தான் அவங்க வைக்கிற வாதம். அது தரவுகளா எல்லா பத்திரிகைகள்லயும் வந்துச்சு. இது தரவு தவறு, நாங்க இந்த ஃபார்மட்ல பண்ண மாட்டோம்னு எங்கேயாவது மத்திய அரசு அதை மறுத்து இருக்கிறதா? அதாங்க ஊடகத்தினுடைய யூகத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒரு அரசு இயங்க முடியாது இல்லைங்களா? ஒரு சட்ட ரீதியான ஒரு குழு அமைக்கணும்ல சார். இது வெறும் ஊடகத்துடைய யூகம் மட்டுமல்ல, இது ஊடகத்துடைய யூகம் மட்டுமல்ல சார். 71 சென்சஸும் 2011 சென்சஸ் வரைக்கும் இது எல்லாமே எடுக்கப்பட்டது மத்திய அரசு எடுக்கப்பட்டது தான். மத்திய அரசுக்கு கீழே இயங்கிய இதே மாதிரியான குழுக்கள் வரையறுத்த தான் அந்த ப்ரோரேட்டா, அந்த 7.2% சோவான்லாம். இதை நாம ஏதோ ஊடகங்கள்ல வந்துச்சு, அவங்க ஒரு கிராபிக்ஸ் கார்டு போட்டாங்க, ஒரு கிராபிக்ஸ் ஆர்டிகல் எழுதிட்டாங்க அப்படின்னு இதை கடந்து போயிட முடியாது. இல்ல அதிகாரப்பூர்வமா அதுக்கு வந்திருக்கா மத்திய அரசு இருக்காங்களா? இப்படி செய்வேன்னு கொடுத்திருக்காங்களா? எதன் அடிப்படையில் நீங்க போறீங்க? எதை வச்சு நீங்க ஏற்கனவே இருக்கிற அடிப்படையில் ஒரு கருத்து சொல்றாங்க, அதை வச்சு போறது எப்படி சரியா இருக்கும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிப்படையிலையும் 84th கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையிலையும் சொல்றாங்க. இல்லைங்க, இப்போ ஒரு பத்திரிகை சொல்லுது 846 தொகுதிகள். அவங்க சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க, 806 சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க அதுல 303 கூடுதல் இடம் வருகிறது. அதுல 33% 779 இடம் பெண்களுக்காக ஒதுக்கப்படும். மிச்சம் இருக்கிறத 567. அதுல கூடுதலா 27 தொகுதி கிடைக்குது, 24 தொகுதி. இது ஆண்களுக்கு அதிகமாக கிடைக்கும், இது மகளிர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிடும் சொல்றாங்க. அதே இன்னொரு பத்திரிகை சொல்லுது எஸ்சி எஸ்டிக்களுடைய தொகுதி மறுசீராய்வு சட்டமன்றமாகட்டும் பார்லிமெண்ட் அதை கிளாரிஃபை பண்றதுதான் சார் மத்திய அரசு. அதான் அதையும் செய்யணும்னு சொல்றாங்க. இது எல்லாம் எப்படி சொல்ல முடியும்னா ஒரு குழு அமைச்சு தாங்க சொல்ல முடியும். நீங்களே கையில் எடுத்துக்கிட்டு நீங்களே ஒரு மத்திய அரசு போல் செயல்பட்டு நீங்களே ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இதே போல ஒவ்வொருவரும் சரி நீங்க இதுக்கு மறுசீராய்வுக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கீங்க, தேசிய கல்விக் கொள்கைக்கு கூட்டிருக்கலாமே, ஆர்டிகல் 370 கொண்டு கூட்டிருக்கலாமே, தேசிய குடியுரிமை சட்டத்தை கொண்டு கூட்டிருக்கலாமே, பொது சிவில் சட்டத்தை கொண்டு கூட்டிருக்கலாமே. இதையெல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு திட்டங்கள் இருக்கு, அணைப்பாங்க மசோதா இருக்குது, இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கருத்துக்களை சொல்லுங்களேன். ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற தேசிய பாதுகாப்பு இதற்கு கூட்டின கூட்டத்தை கூட்டினா இதுக்கு ஏன் கூட்டம் கூடலன்னு கேட்க, நீங்க ஏன் கூட்டத்தை கூட்டல அப்படிங்கறது சரியான வாதமா இருக்குமா? எதுங்க இருக்கு? தேசிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள, திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை டிஸ்கஸ் பண்ணுங்களேன். இது எல்லாம் எல்லா மாநிலத்திலும் ஒத்து போற விஷயம் தானே, இது ஏன் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? சரி பரவாயில்ல. ஆர்டிகல் 370 இன்னைக்கு 2 கோடி பேர் காஷ்மீர் இணைக்கப்பட்டிருக்கு இந்தியாவோடு, போயிட்டு வராங்க, கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்களேன். காஷ்மீர்ல ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு, இதுல இது என்ன மாற்றங்கள், இதெல்லாம் நாடாளுமன்றத்திலே டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு சார். பாதுகாப்பு மசோதா நீங்க சொன்னது நாடாளுமன்றத்திலே டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. இது இன்னும் நாடாளுமன்றத்துல விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலங்கிறது தான் அவங்க வைக்கிற கோரிக்கையே. அதான் எப்ப தேவையா அப்பதான் எடுப்போங்க. நான் அதை பற்றி பேசுவோம். 2024 வருகின்ற ஒரு சட்டத்துக்கு இன்னைக்கு ஏன் நீங்க அவசரப்படுறீங்க கேக்குறேன். அதனால சொல்ற நீங்க டைவர்ட் பண்றீங்க, மக்களை மடைமாற்றம் செய்யறீங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து மடைமாற்றம் செய்வதற்கு, உள்ளூர் பிரச்சனையை மாற்றுவதற்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்கு, டாஸ்மாக் குரலை பேசலாம் சார், பேசலாம், மூடி மறைப்பதற்கு, இதுக்கு எல்லாம் சேர்ந்து நீங்க இந்த கூட்டத்தை இன்றைக்கு ஒரு நாள் அவர்கள் கூடினா இந்த பிரச்சனையெல்லாம் திசை திருப்பப்பட்டுருமா, இல்ல இந்த பிரச்சனையெல்லாம் ஒரே நாள்ல மூடி மறைச்சு வச்சிடலாமா அப்படிங்கறத மக்கள் பார்வையிலே விட்டுறலாம். பேசலாம்.